ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் இஸ் கிச்சன். நாங்கள் ஸ்ருதி. நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சுவரொட்டி வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சுவரொட்டி வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சுவரொட்டி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம சுவரொட்டி வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுவரொட்டி வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் பொரிஞ்சதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் 10 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இனி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவரொட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறது வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போய் நம்ம சுவரொட்டி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.